நினைச்சு பாருங்க. $40,000 நீங்க ஒரு லக்கி ட்ரால ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. நீங்களும் வந்து அவசர அவசரமா இந்த கம்பெனிய கேட்குறீங்க. அந்த கம்பெனிக்காரர் சொல்றாங்க, "இல்லப்பா உங்களுக்கு $5,000 தர முடியும்" அப்படின்னு. உங்க எவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. அப்படி ஒரு நாடே மன உளைச்சலுக்கு ஆளானா என்ன ஆகும்? ஒரு கலவரம் நடந்து அது 2 பேர் இறந்தாங்க. அந்த கதைய பத்தி பார்க்க போறோம். பெப்சி அப்படின்னு நிறுவனம் வந்து எப்பவுமே வந்து மார்க்கெட்டிங்ல நெறைய கிமிக்ஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ட விக்க ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி 1992 என்ன பண்ணாங்க பெப்சி, பிலிப்பைன்ஸ்ல பெப்சிய நெறைய விக்க வைக்கிறதுக்காக ஒரு லக்கி ட்ராவ உருவாக்கியிருக்காங்க. லக்கி ட்ரா என்னன்னா, அவங்க பாட்டில் மேல கேப்ல ஒரு நம்பர் இருக்கும். ஒரு வாரத்தோட இறுதியிலயும் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. நம்பருக்கு ஒரு பரிசு குடுப்பாங்க. இந்த கேம்பெயின் ரொம்ப நாள் நடந்துச்சு. இத கடைசி கட்டமா என்ன செஞ்சிருக்காங்க, அன்னைக்கு வந்து அத கடைசி கட்டமா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கேப்ல இருக்க மூடில இருக்க நம்பருக்கு $40,000 தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. $40,000 வந்து பல வருஷமா உழைச்சாலுமே கிடைக்க முடியாத அளவு காசு பிலிப்பைன்ஸோட எக்கானமி பொறுத்தவரைக்கும். லக்கி டிராவ நடக்குது. 359 அப்படின்னு நம்பருக்கு பரிசு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தா ஒரு 85,000 பேர் அந்த பாட்டில் மூடியோட நிக்கிறாங்க. அப்பதான் பெப்சிக்கு புரிஞ்சிருக்கு. பெப்சியோட பாட்டிலிங் யூனிட் அந்த கேப் தயாரிக்கிற கம்பெனி கிட்ட இவங்க ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் குடுக்கல. அதனால ஒரே நம்பர்ல ஒரு 80,000 மூடி அடிச்சிருக்காங்க. இதனால 80,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு $42,000 தர முடியுமா? தர முடியாது. அதனால என்ன பண்ணாங்க பெப்சி, இல்ல உங்களுக்கு ஆளுக்கு $5 தரேன். அத வாங்கிட்டு போங்கன்னு சொன்ன உடனே மிகப்பெரிய கலவரம். அடிதடி சண்டை நடந்து அது 2 பேர் இறந்துறாங்க. இறந்த அப்புறமா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போன அப்புறமா, அந்த மூடிய நம்பர் இருக்கவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு $300 குடுத்து பெப்சி இந்த பிரச்சனை இருந்து அதோட மூடிடுறாங்க. இது மட்டுமா பிரச்சனை? இதே மாரி தான் Netflix ஒரு சீரிஸ் இருந்தது. டைம் இருந்தா பாருங்க. எப்படி வந்து பெப்சி ஒரு ஜெட்டே நான் தரேன்னு சொல்லி ஒரு கூட்டத்த ஏமாத்த முயற்சி பண்ணும்போது, அதுல ஒருத்தர் வந்து இல்ல நீ குடுத்தே ஆகணும்னு சொல்லி அந்த மூடியில இருக்க பாயிண்ட்ஸ கலெக்ட் பண்ணி பெப்சிக்கு அனுப்பி ஜெட் கேட்டாரு. ஜெட் குடுத்தாங்களா இல்லையான்றத நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.